அமைச்சர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நான் கேட்கிறேன், வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு அமைச்சர் சாராய் கடைக்கு 10 ரூபாய்க்காக சாராய் கடைக்கு போறான், 11 to 11 பாருக்கு போறான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. சிங்கிள் விண்டோ சிஸ்டம், டோட்டல் அட்மிஷனை அரசு கவுன்சிலிங் வழியா தான் செய்யணும். ஒரு அட்மிஷன் கூட தனியார் கல்லூரிகள் போட முடியாது. எப்படி பணம் வாங்குவான்? வாங்குறதுக்கு வழியே இல்ல. இப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். குழந்தைங்க அடம் பிடிச்சாங்கல்ல, விஜய்க்கு ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போடணும்னு அடம் பிடிக்க சொன்னீங்கல்ல, பெற்றோர்கிட்ட அடம் பிடிச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சீங்கல்ல, இந்த குழந்தைகளுக்கு என்ன கைமாறு செய்ய போறீங்க? தமிழ்நாட்டுல கட்டண கொள்ளையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல ஏற்பட்டுச்சுன்னா இதே இடத்துல வந்து குழந்தைகளை வைத்து குழந்தைகளினுடைய ஆதரவால் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களினுடைய ஆட்சியில் அந்த குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த கல்வி தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை முதல்வர் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். 10 ரூபாய்க்காக தமிழ்நாட்டினுடைய குடிமகன்களினுடைய 10 ரூபாயை மிச்சம் பண்றதுக்காக ஒவ்வொரு அமைச்சரும் சாராய கடையா விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த எதிர்கால தலைமுறையுடைய கல்விக்காக எத்தனை காலேஜ்ல போய் இந்த கட்டண கொள்ளையை நீங்க ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிக்கு வளர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் குழந்தைகளை வைத்து குழந்தைகளினுடைய ஆதரவால் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களினுடைய ஆட்சியில் அந்த குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த கல்வி தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை முதல்வர் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். 10 ரூபாய்க்காக தமிழ்நாட்டினுடைய குடிமகன்களினுடைய 10 ரூபாயை மிச்சம் பண்றதுக்காக ஒவ்வொரு அமைச்சரும் சாராய கடையா விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த எதிர்கால தலைமுறையுடைய கல்விக்காக எத்தனை காலேஜ்ல போய் இந்த கட்டண கொள்ளையை நீங்க ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியமான விஷயம். லட்சக்கணக்கில் கொள்ளையடிக்கலாம். ஒரு மாணவன் +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போனா 10 லட்சம் 15 லட்சம் போன் எடுத்து வெளியில வச்சுக்க சொல்லி உள்ள போய் வேற நடக்குது. 15 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம் கொள்ளையடிக்கிறாங்க. இதை எப்படி தடுக்கிறது? தடுக்கணுமா வேண்டாமா? 10 ரூபாய்க்கு கொதிக்கிற முதலமைச்சர் லட்சமா ஏழை குழந்தைகளுடைய கனவு. அவன் குடிக்காட்டி கூட பிரச்சனை இல்லை, ஆனா இந்த குழந்தை படிக்கணும். அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த கல்வி கட்டணம் கட்டுப்படுத்தினா தான் ஏழை மாணவன் படிக்க முடியும். அதுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரே தீர்வு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, எல்லா கல்லூரிக்கும் சிங்கிள் போர்ட்டல் வழியா அப்ளிகேஷனை லோட் பண்ணிக்கலாம். ஒற்றை சாளர முறையில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு செலக்ஷன் தனி, இன்ஜினியரிங்க்கு செலக்ஷன் தனி, விவசாய கல்லூரிக்கு செலக்ஷன் தனி. யாரு எங்கேயும் போய் அலைய வேண்டியதில்லை. மிகப்பெரிய அலைச்சல். அப்ளிகேஷனுக்கு மட்டும் 50,000 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றான். கிராமத்திலிருந்து வந்து அந்த மாணவர்கள் பெற்றோரோடு அலைவதை நாங்கள் தொடர்ந்து வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த குழந்தைகளுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களே, கல்லூரி கட்டண கொள்ளையை தடுப்பதற்காக எல்லா அட்மிஷனையும், மேனேஜ்மெண்ட் சீட்டா இருந்தாலும் சரி, மெரிட் சீட்டா இருந்தாலும் சரி, எய்டட் காலேஜில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்டா இருந்தாலும் சரி, எல்லா இடங்களையும் அரசாங்கமே கவுன்சிலிங் வழியா ஃபில்அப் பண்ணணும். முடிஞ்சு போச்சு. எவன் காசு வாங்க முடியும்? இதே ஆந்திரால கூட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல அப்ளிகேஷன் போட்டு செலக்ஷன் பண்ணிக்க முடியும். ஆனா தமிழ்நாட்டில் இன்னும் அது வரல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப ஈஸியா, எவனும் எங்கேயும் போய் அலைய வேண்டியதில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை வச்சு அவன் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருக்கக்கூடிய காலேஜுக்காக இருந்தாலும் அவனால் அப்ளை பண்ண முடியும். அவனுடைய மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி 12ஆம் வகுப்பு மதிப்பெண் எத்தனை எடுத்திருக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு காலேஜ் செலக்ஷன் பண்ணலாம். இப்போ கோயம்புத்தூர்ல ஒருத்தன் லைலா காலேஜ் போறதுன்னா அங்க போய் அப்ளிகேஷன் போடணும். இப்போ எந்த காலேஜ்ல எப்படி செலக்ஷன் அவனுக்கு தெரியாது. அதனால மிகப்பெரிய அலைச்சல் இந்த மாணவ சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பொருள் செலவு ஏற்பட்டிருக்கிறது. இதை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் சிங்கிள் விண்டோ சிஸ்டம், டோட்டல் அட்மிஷனை
அரசு கவுன்சிலிங் வழியா தான் செய்யணும். ஒரு அட்மிஷன் கூட தனியார் கல்லூரிகள் போட முடியாது. எப்படி பணம் வாங்குவான்? வாங்குறதுக்கு வழியே இல்லை. இப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். உயர்கல்வித்துறை அமைச்சர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நான் கேட்கிறேன், வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு அமைச்சர் சாராய் கடைக்கு 10 ரூபாய்க்காக சாராய் கடைக்கு போறான், 11 to 11 பாருக்கு போறான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டுல. ஏழை குழந்தைங்க படிக்க முடியல, கட்டணம் கட்ட முடியல, பாதியிலேயே கட்டணம் கட்ட முடியாம வெளியேறான். இவ்வளவு பெரிய கொடுமை தமிழ்நாட்டினுடைய ஏழை மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும். நான் கேட்கிறேன், சட்டமன்றம் 2-3 நாள் நடந்துச்சு. இந்த கல்வி பத்தி என்ன பேசுனீங்க? இந்த கல்வியுடைய வளர்ச்சி பத்தி என்ன பேசுனீங்க? கல்விக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை பத்தி என்ன பேசுனீங்க? டாஸ்மாக் மட்டும் பேசுறீங்க. டாஸ்மாக் வாங்குற 10 ரூபாய் மட்டும் பத்தி பேசுறீங்க. இதுல மட்டும்தான் கொள்ளையா? கல்லூரிகள் அடிக்கின்ற கோடானு கோடி கொள்ளை யார் பேசுவது? நாங்கள் வீதியில நின்று பேசுகிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக 1 வாரத்திற்குள் இதற்கு ஒரு முடிவு கட்டணும். எல்லா அட்மிஷன் ப்ராசஸையும் நீங்க சேஞ்ச் பண்ணணும். இன்னொன்று கேட்டுக்கிறேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் திமுக அண்ணா திமுக 2 ஆட்சியிலையும் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸை சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் எல்லாம் அதிக காசு வாங்க முடியும். எய்டட் காலேஜஸ்ல 7,000 ரூபாய் 10,000 ரூபாயில ஒரு ஏழை குழந்தைவன் நல்லா படிக்கிறவன் போய் சேர்ந்து படிச்சிட முடியும். ஆனா செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ்னா 5 லட்சம் 10 லட்சம் காசு கட்டணும். அப்போ எய்டட் காலேஜ்ல எதுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ்? மாற்றம் வேணும்னு சொல்றீங்கல்ல. திமுக அண்ணா திமுக செய்யாத நாங்க செய்வோம்னு சொல்றீங்கல்ல, ஏன் செய்யல? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸும், எய்டட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய எல்லா செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸும் எய்டட் கோர்ஸா மாற்றணும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்டுக்கிறோம். இன்னும் சொல்ல போனா காலேஜில் ஆசிரியர்கள் பத்தல. எய்டட் காலேஜஸ்ல இவங்க வாத்தியாரே போடுறதில்ல. ஏன் போடுறதில்ல? அதிக வாத்தியார் போட்டா அதிக மாணவன் உள்ள போவான். அதிக மாணவன் உள்ள போற இடத்துல காலேஜுக்கு வாத்தியாருக்கு அரசாங்கம் நிறைய சம்பளம் கொடுக்கணும். அரசாங்க நிதி வீணா போகுதுங்கிறீங்க. கல்விக்கு கொடுக்கிற பணம் வீண் இல்லை, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம். அதனால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எய்டட் காலேஜஸ்லயும் எல்லா செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸையும் எய்டட் கோர்ஸா மாற்றி 5,000 6,000 ஃபீஸ்ல ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கணும். தமிழ்நாட்டில் 164 எய்டட் கல்லூரி இருக்கு. இந்த கல்லூரிகள்ல ஒரு சீட்டு கூட செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு நாங்கள் கோவையிலே இருந்து வலியுறுத்துகின்றோம். இந்த குழந்தைங்க அடம் பிடிச்சாங்கல்ல, விஜய்க்கு ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போடணும்னு அடம் பிடிக்க சொன்னீங்கல்ல, பெற்றோர்கிட்ட அடம் பிடிச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சீங்கல்ல, இந்த குழந்தைகளுக்கு என்ன கைமாறு செய்ய போறீங்க? தமிழ்நாட்டில் கட்டண கொள்ளையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சுன்னா இதே இடத்துல வந்து நாங்க தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம், மனமார்ந்த வாழ்த்து சொல்கிறோம். அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் கல்வியிலே அடைவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சி செய்ய வேண்டும். மதுக்கடைகளில் இருக்கக்கூடிய 10 ரூபாய்க்கு இவ்வளவு அடிச்சுக்கக்கூடிய ஆளும் கட்சி எதிர்கட்சி கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்கின்ற இந்த உயர்கல்வியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஏழை மாணவர்களுக்கு எளிதாக வெளிப்படையாக கட்டணம் இருக்க வேண்டும், சேர்க்கை இருக்க வேண்டும். நான் கேட்கிறேன், வெள்ளை அறிக்கையெல்லாம் விடுறீங்களா? கல்லூரிக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க, ஸ்கூலுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க. எவ்வளவு ஃபீஸ் வாங்குறான் வெள்ளை அறிக்கை விடுங்க சார். எது முக்கியம்? தீர்ந்து போன பிரச்சனை, முடிஞ்சு போன பிரச்சனை, அது வெள்ளை அறிக்கை இப்ப செஞ்சு உங்களுக்கு அரசியல் தான் பண்ண முடியும். எதிர்கால குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. எவ்வளவு ஃபீஸ் நிர்ணயம் பண்ணிருக்கீங்க? காலேஜில் எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். காலேஜில் சேர்றதுக்கு போனா அப்பனாத்தால போனை பிடிங்கி வச்சுக்குவான் தெரியுமா? போனை உள்ள கொண்டு போகக்கூடாது, ஏன்னா ரெக்கார்டு பண்ணிடுவாங்களாம். எவ்வளவு ஏமாத்து வேலை கள்ளக்கடத்தில் நடத்துது கல்லூரியில். போனை பிடுங்கி உள்ள வச்சுக்கிட்டு உள்ள போய் 15 லட்சம் 20 லட்சம் பேரம் பேசுவான். கொடுக்க முடிஞ்சா சேர்ந்து உள்ள போகணும், இல்லைன்னா இல்லை. 10 ரூபாய்க்கு போராடுகின்ற இந்த அரசு லட்சக்கணக்கான பணம் அந்த கல்லூரி கொள்ளையடிக்கிறான. இதுக்கு ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே உடனடியாக இதற்கு விளக்கம் தெரிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கட்டண கொள்ளையை தடுப்பதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும். இதற்காக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கிறது.